பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மும்பையில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை கொட்டி தீர்த்ததால் நகரின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் ஒகேனக்கல் காவிரி ஆறு வறண்டு காணப்படுகிறது. பார்க்கும் இடமெல்லாம் பாறைகளாக தெரிவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து வருவது விறுவிறு செய்திகள். இஸ்லாமியர்களுக்கு திமுக எப்பொழுதும் காவல் அரணாக திகழும் என்று உறுதியளித்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்றுவிட்டனர் என்று விமர்சித்துள்ளார். அரசியல் பேரிடரில் இருந்து தமிழ்நாட்டை திமுக மீட்கும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். அதிமுக ஜாம்பவான்கள் எல்லாம் தாவேகாவில் இணைந்து விட்டதாக அக்கட்சியில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் கூறியதற்கு ஜாம்பவான்கள் எல்லாம் அதிமுகவில் உள்ளனர் என்றும் லெட்டர் பேட் வைத்து ஏமாற்றுபவர்களே ஓடுகாலிகளாக சென்றிருப்பதாக கே.பி. முனுசாமி கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் அதிமுக தாவேகாவுடன் இணையும் என்று கூறிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் அவர், கொள்கை இல்லாமல் சந்தர்ப்பவாதியாக கட்சி மாறும் ஆதவ் அர்ஜுனா இனி இவ்வாறு பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்று 250வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அமெரிக்காவின் சுதந்திர தினத்தை அந்நாட்டு மக்கள் பிரமிக்க வைக்கும் வான வேடிக்கைகளுடன் கொண்டாடினர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. புது